ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரியெல்லாம் நம்ம வீட்டில் போடுறப்போ அதிகமாக வந்து எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூரி வந்து எண்ணெய் குடிக்காது. அதுக்கு நம்ம எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்து தூள் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து கொஞ்சமாக அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம வந்து பூரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ பூரி வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நல்லா உப்பெல்லாவும் வரும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயோட கலருமே வந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம வந்து பூரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி அடியில் வந்துட்டு கசடு வந்து தங்கியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட ஆகாது. நம்ம கடைசி பூரி போடுற வரைக்குமே இந்த எண்ணெயோட நிறம் வந்து மாறாமல் அப்படி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் நம்ம வாங்கி நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். லெமன் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வந்து கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரு சொட்டு போல் எடுத்துகிட்டு அதை லெமனில் வந்து தேய்ச்சி விடுங்க. நான் வந்து ஒரு லெமன் தான் எனக்கு எடுத்து காட்டியிருக்கேன். நீங்கள் நிறைய வந்து வாங்கி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். லெமனோட தோலில் ஃபுல்லாகவே வந்து தேங்காய் எண்ணெய் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலேயோ கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா லெமன் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு இதுக்கு தகுந்தால ஒரு சின்ன டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி வைக்கும்போது 1 மாதம் வரைக்குமே லெமன் வந்து கெட்டு போகாது. இந்த மாதிரி கம்மல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வெளியிலலாம் வந்து போகிறப்போ நமக்கு வந்துட்டு அந்த திருகாணி வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு கம்மலை வந்து கழட்டி தான் வைப்போம். ஏன்னா ஒன்று வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இன்னொன்று வந்து போட முடியாது. ஒன்றை வந்து கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டையுமே நம்ம கழட்டி வச்சுருவோம். இந்த சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திருகாணிக்கு பதில் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டு தான். நம்ம ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். வெளியில் போனாலுமே நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுருப்போம். அந்த மாதிரி வந்து பொட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கம்மலோட பின்னாடி சைடில் இந்த திருகாணிக்கு பதிலாக இதை நம்ம வந்து மாட்டி விட்டுறலாம். இதை வந்து உங்களுக்கு மாட்டுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டி பின் வச்சு சின்னதாக ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாட்டிக்கோங்க. இதை நீங்கள் வந்து காதில் போட்டுட்டு அந்த காதோட பேக் சைடில் வச்சு நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னாலும் அழகாக வந்து ஒட்டிடும். இது நம்மளோட காதுலேயுமே வந்து ஒட்டிக்கும். அதனால் திருகாணி இல்லைன்னு கவலை. மட்டன்லாம் நம்ம குக்கரில் வந்து வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேக வைக்கிறப்போ வந்து சில நேரங்கள் எவ்வளோ தான் வேக வச்சாலும் சரியாக வேகாது. இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்துட்டு நம்ம லெமன் வந்து எடுத்துக்கலாம். லெமனில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்து இதில் வந்து புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கிறப்போ சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு மட்டன் வெந்து கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நம்ம வந்து நிறைய வாங்கி வைக்கிறப்போ அதுவும் இந்த மாதிரி பழுத்த தக்காளியாகவே நிறைய வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோவுமே வெளியில் வச்சோன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக. பாதி நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் பாதி தக்காளி வெளியிலையும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடியதுக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டனில் ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இந்த துணியில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய தக்காளி, அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடிய தக்காளி மட்டும் வந்து இந்த கிளாத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு பாதிக்கு பாதி தக்காளி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ வெளியில் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளதை எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா வந்து சுருட்டி மடித்து வந்து எடுத்துக்கோங்க. மீதி இருக்க தக்காளி நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இப்போ உள்ளே வைக்கக்கூடியதை இந்த மாதிரி நம்ம கிளாத்தில் வச்சதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மடக்கி எடுத்துக்கோங்க இந்த துணியை. இப்போ இதை மடக்குனதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நார்மலாக வந்து வீட்டில் கேரி பேக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கவரில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக வந்து கவரில் போட்டு வைக்கிறத விட இப்படி வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நமக்கு அழுகி போகாது. கூட கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குக்கரில் நம்ம சாப்பாடு இல்லை சாம்பார் ஏதாவது வைக்கிறப்போ வந்துட்டு பார்த்தோன்னா அந்த மூடி வெளியே வந்து பொங்கி சிந்தும் இல்லையா, அதுக்கு சில நேரங்களில் இந்த கேஸ்கெட் கூட வந்து பிரச்சனையாக இருக்கும். இப்போ இந்த கேஸ்கெட்டை வந்து நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ்கெட்டை வந்து உள்ளே போட்டு மூழ்கிற அளவுக்கு வந்து ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கேஸ்கெட்டை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதை மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் இதில் வந்து போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம சாப்பாட்டுக்கோ இல்லை குழம்புக்கோ வந்து வைக்கிறப்போ கொஞ்சம் கூட வந்து தண்ணி வந்து பொங்கி சிந்தாது.
எப்போவுமே வந்து நம்ம கேஸ்கெட் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதோட லைஃபுமே வந்து ரொம்ப நாள் வரைக்குமே இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வெங்காயம் நம்ம வந்து கட் பண்ணுவோம். வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கண் எரிச்சல் வந்து ஆகும். அதுவும் சமையலுக்கு நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் எரிச்சல் வந்து அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்கும். அது சில வெங்காயம்லாம் வந்து பார்த்தோன்னா தோல் உரிக்கும் போதே கண் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து வெங்காயம் வந்து உரிக்கும் போதோ இல்லை கட் பண்ணும்போதோ வந்துட்டு கண் எரியாமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க. தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து மேல் பகுதி அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கண் எரிச்சல்ங்கிறது இருக்கவே இருக்காது. சமையலில் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கரில் நம்ம சாப்பாடு இல்லை சாம்பார் ஏதாவது வைக்கிறப்போ வந்துட்டு பார்த்தோன்னா அந்த மூடி வெளியே வந்து பொங்கி சிந்தும் இல்லையா, அதுக்கு சில நேரங்களில் இந்த கேஸ்கெட் கூட வந்து பிரச்சனையாக இருக்கும். இப்போ இந்த கேஸ்கெட்டை வந்து நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அதில் ஃப்ரீசர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீசருக்குள்ளே இந்த கேஸ்கெட்டை வந்து வச்சு விட்ருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் உள்ளே வச்சுருக்க பொருள் வந்து பொங்கி சிந்தாது. கத்தியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சீக்கிரமாக வந்து கத்தி வந்து பார்த்தோன்னா அதோட ஷார்ப்னஸ் வந்து இழந்து போயிடும். கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த மெத்தடே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கத்தியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக உப்பு வந்து எடுத்துக்கலாம். தூள் உப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். தூள் உப்பு வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியோட மேல் பகுதியில் வந்து போட்டுருங்க. அந்த கூர்மையான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு போட்டு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. கைட்டையும் நீங்கள் வந்து தேய்க்கலாம். இல்லாட்டி ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா ஃபாயில் பேப்பர் வச்சு தேய்ங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, இதை வச்சு கூட நம்ம தேய்க்கலாம். இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் வந்து வச்சு தேய்ச்சிக்கிறேன். அதோட அந்த கூர்மையான பகுதிகளில் வந்து தேய்ச்சி கொடுங்க. நல்லா வந்து அந்த ஓரங்களில் தேய்க்க தேய்க்க அந்த கத்தி வந்து நல்லாவே வந்து ஷார்ப்பாகிடும். இதை மாதிரி வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு நார்மலாக நீங்கள் கழுவியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு துணியை வச்சு தொடச்சும் எடுத்துக்கலாம். கத்தியோட 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். உப்பு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறப்போ நல்லா வந்து கத்தி ஷார்ப் ஆகிடும். இந்த மெத்தடில் வந்து நம்ம கத்தியை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். அடிக்கடி வந்து நம்ம கத்தி வந்து மழுங்கி போகுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷார்ப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் அரிசி வாங்கி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொட்டி வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி வந்து வைக்கிறப்போ சீக்கிரமாக அதில் வந்து வண்டு புழு பூச்சி வந்து வச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து வச்சுருக்கக்கூடிய அரிசி வந்து கம்மியான அளவு இருக்கிறதுனால நான் 2 பல் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்கன்னா கூட 4 பல் பூண்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதுவும் அரிசி வந்து நம்ம கொட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பூண்டு பல்லை வந்து லேயர் லேயராக வந்து போட்டு வச்சிட்டோன்னா அந்த பூண்டோட வாசனைக்கு அரிசியில் வண்டுப்புழு பூச்சிங்கிறது வைக்கவே வைக்காது. ரொம்ப நாள் வரைக்குமே அரிசியில் வந்து வண்டு பூச்சி எதுவுமே வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.